இப்போ ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மதுரை ஜல்லிக்கட்டு மதுரை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சேலம் மாவட்டத்தில் பேலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இப்போ இருக்கிறவங்க தானாகவே முன் வந்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேலூர் ஜல்லிக்கட்டு பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பித்து இங்கே ஒரு 20-30 மாட்டுக்கு பக்கமாக ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இப்போ இந்த ஊரில் எப்படி இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டோட சிறப்பம்சங்கள் என்ன, மாட்டோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்படியே என் பேர் ராஜு. இப்போ இந்த பேலூர் ஜல்லிக்கட்டு பேரவை அப்படிங்கிறது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி அது உருவானுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பேலூர் ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த பீட்டா அமைப்பு தடை வந்து ஒன்று மெயினாக போராட்டம், எங்கள் பேலூர்லையும் போராட்டம் பண்ணோம். அதுக்கு பின்னாடி தான் நாங்களாம் மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினோம். அந்த மாடு வச்சு தான் ஒவ்வொரு பர்சனாக தான் நாங்கள் எல்லாத்தையும் வெளியே வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தது எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே போவாத பண்ணாத பிடிக்காதுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒவ்வொருத்தரும் வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் வந்து ஒவ்வொருத்தரும் வர நாங்கள் வந்து இந்த ஒரு 4 பேர் ஆரம்பிச்சது இப்போ 40 பேரை நிற்கிறோம். இன்னும் நாங்கள் இந்த 40 பேர் இன்னும் நான் வந்து 60-80 பேரை மாற்றுவோம். எங்கள் ஊர்லேயும் ஜல்லி நடத்துறது நாங்கள் ஆர்வமாக வந்து பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டுருக்குறோம். ஓகே, எல்லா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிங்க? நாங்கள் 2018 தான் ஆரம்பித்தோம். 2018 ஆரம்பிச்சிங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா. இந்த 5 வருஷத்தில் இப்போ இங்கே எத்தனை காலை வந்திருக்கு பேலூருக்கு? இப்போ வந்து ஒரு 20 காலை வந்து வந்துருச்சு எல்லாமே. 1லேருந்து 20 ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே பிரதர். இப்போ 20 காலையும் பார்த்தீங்கன்னா எப்படி பராமரிக்கிறீங்க? ஒரே இடத்துல வச்சு பராமரிப்பீங்களா இல்லை ஒவ்வொரு பசங்கள்ட்டையும் ஒவ்வொரு காலம் இருக்குது. எல்லாமே வரும் அந்த ஃபங்க்ஷன். இப்போ கருநாள்லாம் எல்லாமே மாடு ஒரே இடத்துக்கு வந்துடும். எல்லாம் பண்ணுவோம், போவோம். நாங்களும் வேடிக்கை தானே அந்த மாடு கூட போவோம், இந்த மாடு வரும். மாற்றி பசங்க கூட எல்லாமே அனுப்பிச்சு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாமே. ஓகே பிரதர். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. ஆமாம், சப்போர்ட்டாக தான் இருக்கும். பிரதர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? இல்லை, நான் கல்யாணம் ஆகலை இன்னும். நிறைய பேர் அது இதுன்னு மாடு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இவங்களுக்குலாம் பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மாட்டே இவ்வளோ அழகாக எப்படி பார்த்துக்கிறோம், வரப்போகிற பொண்ணை எப்படி பார்த்துப்போன்ட்டு. காலையின் காதலன் நாங்களாம் எல்லாருமே, எங்கள் பசங்க எல்லாமே அப்படி தான். ஓகே ஓகே பிரதர். காலையின் காதலன்னு கடைசி வரைக்கும் அப்புறம் சிங்கிளாகவே இருந்துடாதீங்க. இல்லை, நான் இதை பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு சரி இப்படியே இப்படி பார்த்துக்கிறாங்க, பொண்ணு அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி நம்பி தரலாம், நம்பி அப்படி பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாட்டுக்கு பக்கமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே மாடு பிடிக்கிறதுக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா? நம்ம ஊரில் மாடு பிடிக்கிறதுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்? ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் மாடு பிடிச்ச பேர் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அபி, ஹரி, யோகேஷ் தம்பி மாடு சிறப்பாக பிடிப்பாரு. தம்பி சாரதி மாடு பிடிப்பாரு. ஒரு தினேஷ் அவர் மாடு வளர்த்துவார், மாடும் பிடிப்பார். ரெண்டுமே செய்வார். எங்கள் ஊர்லேயும் சிறப்பானவங்க இருக்காங்க. ஆனால் நல்லா ஓரளவுக்கு இப்போ ஒரு ஃபேமஸ் கொஞ்சம் வெளியே மாடு பிடிக்காருன்னா ஹரி நம்ம தம்பி. இப்போ நீங்கள் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க? இதில் முள்ளுக்குறிச்சியில் பிடிக்க ஆரம்பித்தோம். எத்தனை வருஷம் இருக்கும்? 2020. இப்போ ஒரு 3 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. மாடு பிடிக்கணுங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு இங்கே பசங்க கூட சின்ன வாடி இங்கே பழக்கவாடிக்கு போவோம், கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் மெயின் வாடிக்கு பசங்க கூப்பிட்டு போனாங்க. அதில் பழக்கம், அதில் பிடிச்சிது, அதனால் பிடிக்கிறது கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தரம் அந்த இடத்துல போய் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பயம்தான், ஒரு பதட்டமாக இருக்கும் பிடிக்கும் போது. அப்புறம் பிடிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மெயின் வாடியில் நாமளும் போய் பிடிக்கலான்னு ஒரு ஆசை, அதனால் போய் பிடிச்சேன். இது வரைக்கும் மெயின் வாடியில் வந்து எத்தனை இடத்துல பிடிச்சிருப்பீங்க? மெயின் வாடியில் ஒரு இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஒரு வருஷமாக தான் மெயின் வாடியில் பிடிக்க கற்றுட்ருக்கேன். ஏதாவது மாடு பிடிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பிடிச்சிருக்கிறீங்க? தருமபுரியில் 2 டைம் பிடிச்சிருக்கேன். இங்கே கூலமேடு, புத்திரம்பாளையம், இந்த மாதிரி. என்ன ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறீங்க? இது போனி, இது வேட்டி துண்டு, வெள்ளிக்காசு, இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன். ஓகே பிரதர். இது மாதிரி இன்னும் நிறைய மாடுகள் பிடிச்சி நம்ம மதுரையில் இந்த மாதிரி அலங்காநல்லூர் அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு நிறையா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு டைம் மாடு பிடிச்சதில்லை, கட்டை கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அதான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் நல்ல மாடு பிடிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். வேடிக்கை வந்து நாங்கள் டோக்கன் வாங்குறது கஷ்டம் தான். அங்கே போய் அட்டியில் நிற்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தன் வந்து 1 மணி நேரம் 2 மணி நிற்கலாம். நாங்கள் காலையில் 8 மணிக்கு போய் நின்னாலுமே சாயங்காலம் 4 மணி ஆகுது. ஒரு வேடிக்கையில் போய் மாடு கொண்டு போய் அடைக்க முடியாத வரது. இது எல்லாமே வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்கன்னா அந்த விழா கமிட்டி வந்து பொறுப்பு எடுத்து அவங்க வந்து டோக்கன் மட்டும் கொடுத்துட்றாங்க. பின்னாடி புறவாடி வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த புறவாடியை வந்து பார்க்கணும். ஒரு விழா நடத்துறதுனா முக்கியம் விழான்னா அந்த மாடு வந்து அவங்க அதுனா புறவாடியில் வந்து டோக்கன் வைஸாக விட்டாங்கன்னா எந்த ஒரு இன்சூரன்ஸ் மாடு ஈஸியாக அடைக்கலாம். இப்போ வந்து 700 மாடுனா 700 டோக்கன் இருக்கணும். இப்போ 700 மாடு அந்த ஊரில் அடைக்கலாம். இப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு அது 800 மாடு 700 மாடு அடைக்கலாம். அந்த 700 மாடு டோக்கன் கொடுக்கலாம். 1500 வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு மாடு வந்து அதெல்லாம் அது வந்து
ஒரு 100னா ஃபஸ்ட்டு 100 50 கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த விழா வந்து அடுத்த வருஷம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இப்போ நான் போய் கஷ்டப்பட்டு அந்த ஊர் எந்த மாடியும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு மனசு வராது யாருக்குமே. அதனால் வந்து ஒரு இதாக சொல்கிறேன், விழா நடத்துகிறாங்கன்னா அந்த விழா கமிட்டி வந்து முழுக்க வந்து பின்னாடி மாடியோட பின்னாடி புறவாடி தான் ஃபஸ்ட்டு வரணும். வந்து அவங்க மாடு எப்படி வருது, மாடு சீக்கிரம் போங்கப்பா அப்படின்னு வழி அனுப்பிச்சாங்கன்னா எந்த ஒரு மாடுக்கு நாம் போய் கஷ்டப்படலாம். வாயிலா ஜீவன் அது கஷ்டப்படாது. போய் ஒரு மாடு இடிச்சிக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு நேற்றுலாம் ஒரு வேடிக்கை போனோம், ஒரு மாடு குத்தி போட்டுருச்சு. அதனால் அந்த மாடு காயாகுது. மாடு காயாகும்போது ரொம்ப கஷ்டமாக பார்க்கறதுக்கு. அது நாமளே வந்து மாடு வளர்த்தினாலுமே நம்ம எல்லாரும் நம்ம அனுசரித்து போயிட்டாங்கன்னா வந்து பிரச்சனை. அது போய் சண்டை கட்டாமல் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக நடத்தலாம். எல்லா ஊருக்கும் போய் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் மெயின் கோரிக்கை இருக்குது. புறவாடி தான் முழுக்க விழா நடத்தினாங்கன்னா விழா கமிட்டி வந்து புறவாடி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மக்களுக்கு வந்து ஒரு வேடிக்கை இப்போ மாடை ஊற்றினா வெளியே வந்து கை தட்டுறாங்க, பின்னாடி நாங்கள் கஷ்டப்படுறத யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த அதையும் ஒரு கேமரா வச்சு நீ கஷ்டப்படுறத காட்டினாங்கன்னா பின்னாடி புறவாடி செய்ய போகிறோம். அதேமாதிரி போலீஸ் இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது. அவங்க நின்னாங்கன்னா டக்குனு மாடு வந்துடும். அந்த போலீஸ் ஒத்துழைக்கும் வந்து விழா கமிட்டி ஒத்துழைக்கணும். ஒரு 4 பேர் விடணும், விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல. ஏன்னா அவங்களும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் அவங்களுக்கு கஷ்டப்படுறதுனா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் இது பண்ண முடியும். இது வந்து என்ன கேமரா அந்த வச்சு லைன் பண்ணி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஓகே பிரதர். இப்போ இந்த மாடு வளர்த்துறதுக்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகிறது பராமரிப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். வீட்டில் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாராவது சொல்லுங்கள். இந்த மாடு வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது வந்து சாமியாக தான் வீட்டில் வந்து வச்சுருக்கோம். வீட்டில் ஒரு பிள்ளையாகவும் சாமியாக தான் தொட்டு வச்சு நாங்கள் வந்து வணங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு அதனால் வந்துட்டு இது ஒரு செலவு அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்க்குறதே கிடையாது. வீட்டில் ஒரு பிள்ளையா, வீட்டில் ஒரு தெய்வம், அவ்வளோதான். அதேமாதிரி மஞ்சட்டுக்கு ஏற்றிட்டு போகும்போது இந்த பரிசு அதெல்லாம் இதை ஒரு இதே நாங்கள் பார்க்க மாட்டோம். வேட்டி துண்டு போட்டாலும் நீட்டாக நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம், அண்டா போட்டாலும் வாங்கிட்டு வந்துடுவோம், குக்கர் போட்டாலும் வாங்கிட்டு வந்துடுவோம். ப்ரைஸே போடனாலும் அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடு நாங்கள் வாடியில் அடைச்சி வெளியே கொண்டு வந்து நாங்கள் மாடு வந்து கயிறு போட்டு பிடிச்சி நாங்கள் கொண்டு வரணும். மாடு வெளியே வர்றது வந்து பார்க்கணும் நம்ம. ஆமாம், அவ்வளோதான். நம்ம வந்து தெய்வம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காளை வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத, இல்லை வீட்டில் வந்து வீட்டுக்கு அடங்காத சல்லித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பசங்க தான் காளை வளர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிகிரி ஹோட்டல்ஸ் தான். எல்லாருமே படித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, அந்த மாதிரி தான் இப்போ பெரும்பாலும் காளை வளர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆசைக்காக இப்போ வளர்த்துட்ருக்குறோம். அது சிலர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு அடங்காத பசங்க தான் வந்து காளை வளர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. அந்த மாடு வளர்த்துறது அந்த வாடியில் கொண்டு போய் நாங்கள் விடுறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேருக்காக, இந்த மாதிரி பேலூர் மாடு வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்கள் மாடு வளர்க்குறோம். ஒரு ஆசை. நாங்கள் பரிசுக்காக பார்த்திங்கன்னா எங்கேயுமே மாடு அவுக்கல. பரிசு போட்டாலும் அவுப்போம், போடலினாலும் அவுப்போம். 2-3 இடத்துல நாங்கள் பரிசை வாங்காத கூட வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுக்குற பரிசு வேறு யாராச்சும் வாங்கிட்டு போயிருக்காங்க, அது மாதிரி ஏதாவது? அந்த மாதிரியும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்களா? இல்லை கண்டுபிடிக்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க, அதை வேறவங்க பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. நாங்கள் கம்முன்னு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் இந்த பேலூர் சார்பாக நீங்கள் எத்தனை வாடிவாசல் போயிருப்பீங்க? ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் எல்லாமே போயிருக்கு இந்த சைடு. அதே மாதிரி மதுரை, விருதுநகர் போயிருக்கோம், திருப்பூர், கோயம்புத்தூர், இங்கே தருமபுரி, இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். இன்னும் போகாத ஊர் பார்த்திங்கன்னா இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், அங்கேயும் இந்த பேலூர்லேருந்து காளைங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றோம். ஓகே. இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க. ஆமாம். வரைக்கும் எப்படி காளைங்களாம் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்களா? இல்லை, நம்ம வண்டியில் தானே ஏற்றுறோம், அதனால் எதுவும் இல்லை. அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம வண்டியில் கட்டி சேஃபாக தான் கொண்டு போவோம். ஓகே. இப்போ அந்தந்த இடத்துலையும் நம்ம கலந்துக்கணும்னா டோக்கன் வாங்கணும்ல? ஆமாம். அந்த டோக்கன் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கிடச்சிருதா இல்லை எப்படி? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது டோக்கன் வாங்குறது தான் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா இங்கே காளை வளர்க்குறவங்க விவசாய மக்கள் தான் வளர்க்குறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே அரசியல் ஆகிடுச்சு. டோக்கன் வாங்குறதுனா ஒன்று கட்சிக்காரங்களை பிடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா ஹையர் பொசிஷனில் இந்த மாதிரி தாசில்தார், கலெக்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ போயிடுச்சு. சாதாரணமாக ஒரு பாமர மக்கள் பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்க முடியல. ஒரு விஐபியை பிடிச்சா மட்டும்தான் டோக்கன் வாங்குற நிலைமை இருக்குது இப்போ. அதுக்கு வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறவங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக. அது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா,
எத்தனை மாடு முடியுதோ அத்தனை மாட்டுக்கு மட்டும் நீங்கள் டோக்கன் கொடுங்க. அதுவும் கட்சிக்காரங்களுக்கு பார்க்காதீங்க. சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் டோக்கன் சொல்கிறாங்க. ஆனால் டோக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ விஐபி மூலிமா தான் வெளியில் வருது, கட்சிக்காரங்க மூலிமா தான் வெளியில் வருது. ஆன்லைனில் எதுவுமே பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 200 டோக்கன் 300 டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போகுது. மீதி எல்லாமே ஆளுங்க மூலிமா தான் வெளியில் வருது. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. டோக்கன் வாங்குறது எதை சாதாரணமாக ஒரு ஊருக்கு வாங்குறதுனா கூட அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு சில ஊரில் எல்லாம் டோக்கன் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினாலும் அங்கே மாடு அடைக்க முடியல. அவ்வளோ பாடுபட்டு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு, அதுவும் புறவாடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டி போட்டுறாங்க. அந்த மாதிரி பல சம்பவங்கள் எல்லாம் அட்டன் பண்ணி தான் நாங்கள் மாடு அடைக்கிறோம். அட்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வாடியில் ஒரு செகண்ட் அந்த பேர் சொல்லக்குள்ளே எங்கள் மாடு வரக்குள்ளே அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடாம மாடு அடைச்ச வாட்டி, மாடு வெற்றி அப்படின்ன வாட்டி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அது வரையும் யாரும் சாப்பிட மாட்டோம். அதுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே அத்தனை பேரும். நம்ம மாடு ஏற்றினோம்னா ஒரு 30 பேர் வருவாங்க. அந்த 30 பேரும் எல்லாம் ஒட்டுக்காக தான் இருப்போம். எங்கே போனாலும் ஒற்றுமையாக தான் வருவோம். மாடு வந்து எப்படியும் காலையில் ஆரம்பித்தா உங்களுக்கு சாயங்காலமே கூட ஆகிருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு சில ஊரில் நேரமாக அடிச்சிடுவோம். ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஆகும். ஆமாம், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் அடைச்சோம் 3 மாடு. அது வரைக்கும் மாட்டுக்கு தீனி அது மாதிரிலாம் என்ன பண்ணுங்க? இல்லை, அது எதுவும் இல்லை. இங்கே ஏற்றிட்டு போகக்குள்ளே என்ன சாப்பிடுதோ அவ்வளோதான். மாடும் சாப்பிடாது. வெளியே இடத்துக்கு போயிட்டா சாப்பிடாது. திரும்ப நம்ம இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் சாப்பிடும். இப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாடும் திட்டத்தில் பட்னியாக தான் இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ மாடு பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் செக்கப் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், அது மாதிரி காளைங்களுக்கும் எடுக்கும். கண்டிப்பாக. அது நம்ம பார்த்திங்கன்னா மாடு இப்போ அந்த களத்துக்கு போகணும் அப்படின்னாவே, ஜல்லிக்கட்டில் கலந்துக்கணும் அப்படின்னாவே இங்கே லோக்கலில் டாக்டர்கிட்ட பார்த்திங்கன்னா மாடோட ஹைட்டு, என்ன நிறம், எத்தனை வயசாகிருக்கு அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதை நம்ம இங்கே கொண்டு போய் கொடுத்தா தான் அதை பார்த்துட்டு காளையை உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா வெளியில் தள்ளிவிடுவாங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு டோக்கன் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆமாம், அதுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த அடிப்படையில் மாட்டை ஃபில்டர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறீங்க? அது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் 3 ஊர் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு பார்த்திங்கன்னா அரசு மூலிமா நடக்குது. இப்போ அதே மாதிரி எங்களோட கோரிக்கை, எங்கள் ஊரோட கோரிக்கை என்னென்னா, எல்லா மாவட்டத்துலேயும் ஜல்லிக்கட்டு எந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு இடமாவது அரசே வந்து ஜல்லிக்கட்டை நடத்த முன் வர வேண்டும். ஏன்னா அப்போ தான் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை போகணுன்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டோக்கனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மாடு எல்லாமே கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்தந்த மாவட்டத்தில் நடந்துச்சுன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே அந்த மாவட்டத்தில் அடைச்சிக்குவாங்க. அப்போ அந்த சிரமம் இருக்காது. டோக்கன் வாங்குறது ஈஸியாக இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகே. இல்லை, இப்போ மாடு அறுத்து விட்டு பிடிக்கிறப்ப நிறைய கலவரம்லாம் நடக்கும். அதில் ஏதாச்சும் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் நடந்திருக்குது. அண்ணன் வந்து ஒரு கவுரு எதுவுமே இல்லை, வேட்டி போட்டது கட்டியிருக்க வேட்டி கழட்டி மாட்டு கழுத்தில் போட்டு பிடிச்சிட்டு வந்துடுவார். வேட்டியை கழட்டி மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுவாருங்களா? அது எல்லா வேட்டிலையுமே அப்படி தான். அந்த மாடு பொறுத்த வரைக்கும் அந்த அப்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாடு பார்த்திங்கன்னா நாங்கள் 20 பேர் போனாலும் சரி, 30 பேர் போனாலும் சரி, ஆளே தேவையில்ல. நான் மட்டுமே பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா துண்டு இருந்துச்சுன்னா போதும். துண்டை போட்டு நான் மாட்டை வெளியே பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இது கவுரு கோப்போம். அப்படி இல்லையா, ஒரு டைம் வேஷ்டி கழட்டி போட்டு பிடிச்சிட்டு வந்தோம். ஓகே அண்ணா, உங்கள் பேருண்ணா? என் பேர் வெற்றி. ஓகே, நான் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்கீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்கிறாங்க. அப்படி என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? எல்லா ஊருக்கும் டோக்கன் கேட்டாங்கனாக்கா நம்ம சப்போர்ட்டில் சொன்னோம்னா வாங்கி தராங்க. இப்போ தருமபுரி வாங்கி கொடுத்துருக்கேன், கூலமேட்டு கேட்டேன், இப்போ சென்னை கேட்டிருக்கேன், சென்னையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் பேசியிருக்கிறான், தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பசங்களுடைய ஆர்வம் என்னென்னா வேலூரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ட்டு எல்லாருமே ஒரு ஆவலோடு இருக்கிறாங்க. அவங்க ஆர்வமாக இருக்காங்க. அதை வந்து மக்கள் மனசில் போய் இந்த மாதிரி வந்து வேலூர்லேயும் இவ்வளோ பேர் இருக்காங்க, காலம் இருக்குது, நம்மளும் ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு சொல்லிட்டு அந்த உணர்வு எல்லாத்துக்கும் வந்து வேலூரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கையை நான் சொல்கிறேன். ஒரு மாடு ஏற்றி அடைக்கணும் அப்படின்னா திட்டத்திட்ட வந்துட்டு 10,000 ரூபா செலவாகணும். சாதாரணமாலாம் செலவாகாது. இங்கேருந்து ஏற்றி அங்கே கொண்டு போய் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து மாடு அடைச்சி திரும்ப பிடிச்சி வரதுக்கெலாம் 10,000 ரூபா கட்டாயமாக செலவாகும். ஆனால் அந்த 10,000 ரூபாலாம் யாருமே வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க. போடுற பரிசு பார்த்தீங்கன்னா 1000 2000 தான் போடுவாங்க கேட்டிங்களாச்சா. ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தெய்வமாக தான் நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம்.
காளையை வந்துட்டு சும்மா வந்துட்டு எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க வந்துட்டு மாடு பிடிச்சிட்டு திரியிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்போலேருந்து மாடு தொண்டு மாடு அவுத்துட்டு வராங்க. அதனால தான் வந்துட்டு மாடு வந்துட்டு ஒரு தெய்வமாக வீட்டில் வச்சு வழிபட்டு மாடு கொண்டு போய் ஜல்லிக்கட்டில் அவுத்து ஜெயிச்சா ஒரு பெருமை, அவ்வளோதான். வருஷம் 365 நாளும் அந்த மாடை வந்துட்டு தெய்வம் மாதிரி பார்த்து எப்படி வருதுன்ட்டு பார்க்கறதுக்கோசம் தான் அந்த வாடியை வந்துட்டு பார்க்கறதே அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் தான் வந்துட்டு சந்தோஷமே. 365 நாள் நடக்கிறதுல வருஷத்தில் ஒரு 4 மாதம் நடக்குது. அந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாங்கள் ஒரு 5 வாடி 6 வாடி தான் ஏற்றுவோம். அந்த 6 வாடியும் பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றுறோம். நாங்கள் அமௌண்ட்டுக்காகவோ எதுக்காகவோ நாங்கள் ஏற்றுறதில்ல. இப்போ நம்ம ஊர் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடி வாசலுக்கு போனால் யார் அறுத்து விடுவாங்க, யார் நல்லா இருப்பாங்க? நம்ம ஊர்லேயே காளைங்களை வாடியில் ஏற்றி சிறப்பாக அவுக்கிறது யாருன்னா நம்ம தினேஷ் ராஜண்ணா. தினேஷ் வந்து எப்படி காளை ஒரு கூட்டத்தில் இழுத்துட்டு போயிருந்தாலும் கவுரு மாட்டை வந்து அவுப்பார், சிறப்பாக அவுப்பார். அவரோட கைராசிக்கு மாடு அப்படி வரும். அவர் எப்படி அவுத்தாலும் சரி, மாடு ஒரு திமிரா ஒரு தோரணையாக அவர் அவுத்தாவே அந்த மாடு. கவுரு அடிக்கிறதுலையும் சரி, வாடியில் மாடு ஏற்றுறதுலையும் சரி, அவர் ஒரு சிறப்பானவர் தினேஷ், வேலூர் தினேஷ் ராஜானனும். எந்த மாடு தான் சரி, இந்த தூக்குதுறை, இந்த அப்பு, ரவுடி பேபி, கட்டாபத்தி எது இருந்தாலுமே. ஆனால் ஒவ்வொரு மாடு ஒரு ஸ்டைல் இருக்குது. இதை வந்து டாக்டர் செக்கப் போயிட்டு வந்தாவே தானாவே எங்களே மாடு இழுத்துட்டு போவோம் உள்ள. நான் நின்று போக முடியாது, அதை இழுத்து என்ன அறாங்க சொல்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து மாடு. அதுவும் கட்டு மேலே போய் கட்டுதல் மாதிரி நின்று மேலே ஏறினாவே ஒரு புள்ளை பெற்று நாங்கள் எப்படி வெளியே ஏற்றுவோம், அதே மாதிரி அந்த மூக்கறுத்தா புள்ளை எப்படி வெளியே வருமோ அதே மாதிரி தான் மாடு வரும். அந்த ஒரு இது எல்லாத்துக்குமே அந்த எப்பயுமே ஒரு பயம் இருக்குங்களாம். மாடு வாடிக்குள்ளே போனாவே சீக்கிரம் மாடு வெளியே வரணும், ஆகணும். மாடு நின்று ஜம்ப் ஆகி வரணும், மாடு எவனும் குத்தி வரணும், அந்த ஆசை தான் இருப்போம். ஒரு பிள்ளையை பற்றி எப்படி ஏற்றுருவோம், வீட்டுக்கு ஏற்றுவோம். அதே மாதிரி தான் நம்ம காலை கொண்டு போய் நாங்கள் அவுத்து கொண்டு வரோம். அந்த ஃபீல் வந்து நாங்கள் வருவோம் எப்பயுமே. அண்ணன் வந்து தான் வளரக்கூடாது, தான் பசங்க வளரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார். ஆமாம், எல்லாத்தையும் வாங்கடா பிடிங்கடா உள்ளே போங்கடா சொல்லுவேன். எல்லாத்தையும் கூப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். எப்பயுமே எல்லாமே வந்து என் பேச்சு கேட்பானுங்க. வருவானு போகிறாங்க, தனியாக போக மாட்டேன், எல்லாருமே வருவாங்க. ஒரு வாடி நான் 35 பேர் இந்த வண்டியில் தான் போவோம். அதிகம் 35 பேர் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். நாங்கள் எல்லா வாடிக்கும் பசங்க ஜாலியாக தான் போவோம், வருவோம். நானும் போவேன், ஒரு நாள் நான் உள்ளே போவேன், ஒரு நாள் பசங்க. இவன் எனக்கு சப்போர்ட் வந்து இவன் பண்ணுவான். இப்போ வந்து புவனேஸ்வர் போயிருக்கான், இவன் மாடு தான் இவன் பக்கத்தில் போயிருந்தனால இப்போ புவனேஸ்வர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு வந்து எப்படி மாடு அறுக்குதுன்னு கற்று வந்துட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடுத்தது வளரணும், பசங்க வரணும், அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா சிறப்பாக வந்து எல்லாமே செயல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பசங்க வரணும், எங்கள் கூட வந்து பண்ணோம். அதேமாதிரி வேலூர் ஜல்லிக்கட்டு நடத்துறது ஆர்வமாக இருக்கிறோம் எல்லா பசங்களுமே. இப்போ நீங்கள் இங்கேருந்து மாட்டை வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா ஆரம்பிக்கும் போது ஏதாவது பூஜை பண்ணி ஆமாங்க, எல்லாமே எந்த ஒரு வெடி போனாலும் சரி, நாங்கள் வந்து காவு கொடுத்தோம் மாடு ஏற்றுவோம், அது சகனம் பார்த்தா மாடு ஏற்றுவோம். அந்த மாடு ஜம்ப் அது எப்படி வண்டியில் ஏறுது பார்த்தா மாடு ஏற்றுவோம். ஒரு டக்குன்னு மாடு பக்கத்தில் வண்டிக்கிட்டு போய் ஏறுனா மாடு கட்டிப்போம், கட்டுதல் கட்டிடுவோம், மாடு ஏற்ற மாட்டோம். அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா மாடு ஏற்றுவோம். அது வந்து பரம்பரையாக செய்யுது, அப்படி நாங்கள் பண்ணோம். இது எல்லாமே நாங்கள் வந்து காத்தாம்பாடிட்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே. அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அங்கே காத்தாம்பாடிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டு இது அறுத்து விட்ட மாதிரி அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? அங்கே வந்து எதுவுமே கஷ்டப்படல, எதுவுமே அறுத்ததெல்லாம் இல்லைங்க. எல்லா மாடும் வந்து அவர் வந்து கைப்போக்கு மாடு தான் எல்லாமே. ஆனால் மாடு வந்து மூக்கு சேர்க்கும் போது தான் புறவாடி இதை மட்டும் தான் ரொம்ப இது பண்ணும், மூக்க கூடாது. அதே மாதிரி எங்களுக்கு எல்லா மாடும் அதை தான் பண்ணுது. அதெல்லாம் எல்லாமே. சரி, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு மாடில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து அண்ணனுங்க மாப்பிள்ளை அறிவு இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பேலூர் ஒரு 20 மாடு கன்று எல்லாம் சேர்த்து அந்தளவுக்கு வளர்த்துருக்காங்க. எங்கள் ஊரில் பசங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கனால எல்லாருக்கும் மாடு எடுத்துறாங்க. அண்ணனும் எடுத்துறாரு, இவனும் எடுத்துறான். இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு என்ன ஒரு ஆசைனா, வேடிக்கை வெளியூரில் எங்கெங்கேயோ போகிறோம், எங்கள் ஊரில் இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இளைஞர்கள்லாம் சேர்ந்து வேடிக்கை நடத்தணும்னு எங்கள் ஊரில் ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விஷயத்தில் எங்கள் ஊரில் நாங்கள் வேடிக்கை நடத்துவோம். ஓகே, சூப்பர்.